அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆய்பவன் நாடாளவிய ரீதியிலாக 20 லட்சம் காணி அளிப்புகளை வழங்குதல் உரிமைய செயற்திட்டத்தினூடாக மக்களின் காணிக்கான உரிமையை வழங்கல் செயற்திட்டத்தின் பல கட்டங்களாக இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற அளிப்பு வழங்கல் செயற்திட்டத்திலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய எண்ணக்கருவிலே உதித்த உரிமைய செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக மக்களுக்கான மக்களுடைய காலடிக்கு சென்று நடமாடும் சேவைகளை நடாத்தி உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களே, நீங்கள் கிண்ணியா பிரதேசத்துக்குட்பட்ட ஒரு காணி உரிமத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது உரிமைய செயற்திட்டத்தின் ஊடாக அளிப்பை பெற்றுக்கொள்வது எவ்வாறு, இந்த நடமாடும் சேவையின் ஊடாக நீங்கள் இதனை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்தை ஒன்று இணைத்தவாறு 5 நடமாடும் சேவைகளை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இந்த நடமாடும் சேவைகளுக்கான இடங்களாக நாளை 26ஆம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடமாடும் சேவை காக்காமுனை, கச்சக்கொடுத்தீவு, முனைச்சேனை, குறிஞ்சாக்கேணி, நடுத்தீவு போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கான உரிமைய செயற்திட்டத்துக்கான நடமாடும் சேவை நடாத்தப்பட இருக்கிறது. எனவே இதற்காக பொதுமக்கள் இந்த குறிப்பிட்ட கிராம சேவையாளர் பிரிவுகள், மீண்டும் காக்காமுனை, கச்சக்கொடுத்தீவு, முனைச்சேனை, குறிஞ்சாக்கேணி, நடுத்தீவு போன்ற கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய உங்களுடைய காணி உரிமத்தை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வாறு நீங்கள் இந்த உரிமையை செயற்திட்டத்திலே ஒரு அளிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான நடமாடும் சேவை நடாத்தப்படுகின்றது. இதற்காக நடுத்தீவு கிராம சேவையாளர் பிரிவு காரியாலயத்தில் இந்த நடமாடும் சேவை நடாத்தப்பட இருக்கிறது. காலை 9 மணி அளவிலே இந்த நடமாடும் சேவை தொடங்கி மாலை வரையில் நடைபெறும். எனவே இந்த நடமாடும் சேவையை தவறவிடாது உரிய காணி அளிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக, எவ்வாறென்றால் நீங்கள் உங்களுடைய காணி அளக்கப்பட்டு ஒரு அனுமதி பத்திரம் இருக்குமாக இருந்தால், அல்லது உங்களுடைய காணி அளக்கப்பட்டு அளிப்பு சுவர்ணபூமி, ஜெயபூமி இவ்வாறாக குறிப்பிடப்படுகின்ற அளிப்புகள் உங்களுடைய கையில் இருக்குமாக இருந்தால் அதனையும் நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு கையளித்து உரிமைய செயற்திட்டத்தினூடாக புதிய அளிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த புதிய அளிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நான் கூறிய இந்த விடயங்களை உரிய காணிகளை உடையவர்கள் நீங்கள் வருகை தந்து உங்களுடைய காணி உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்வதோடு, பொதுமக்களே, இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏனையோருக்கும் தெரியப்படுத்தும் வகையிலாக இதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடமாடும் சேவை நாளை மறுதினம் 27ஆம் தேதியும் நடைபெறும். அது நடுவுற்று கிராம உத்தியோகத்தர் பிரிவு காரியாலயத்திலே, மகரு கிராமம், நடுவுற்று போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு நடாத்தப்பட இருக்கிறது. இதே போன்றுதான் 28ஆம் தேதி மாஞ்சோலை சேனை, மாஞ்சோலை, அண்ணன் நகர், மஹரூப் நகர் போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு அண்ணன் நகர் கிராம உத்தியோகத்தர் காரியாலயத்திலே காலை 9 மணியிலிருந்து மாலை வரையிலாக நடாத்தப்பட இருக்கிறது. அதே போன்று 29ஆம் தேதி நாங்கள் பூவரசந்தீவு, சமாஜதீவு போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு சமாஜதீவு கிராம சேவையாளர் பிரிவு காரியாலயத்திலே காலை 9 மணியிலிருந்து மாலை வரை நடாத்த இருக்கின்றோம். அதே போன்றுதான் 30ஆம் தேதி கட்குழி கிராம சேவையாளர் கட்குழி பகுதியிலே, சூரங்கால் கிராம சேவையாளர் பிரிவின் கட்குழி பகுதியிலே, கட்குழி பள்ளியிலே நாங்கள் இதனை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். சூரங்கால், மணியரசன் குளம் 2 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக மேலதிகமாக நாங்கள் 5 நடமாடும் சேவைக்கு மேலதிகமாக நாங்கள் 7ஆம் மாதம் 2ஆம் தேதியும் ஒரு நடமாடும் சேவை நடாத்த காத்திருக்கிறோம். ஆயிலியாடி கிராம உத்தியோகத்தர் காரியாலயத்திலே, ஆயிலியாடி மஜீத் நகர் போன்ற கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த உரிமைய செயற்திட்டத்தின் ஒரு நடமாடும் சேவையாக அமையப்பெறும். எனவே பொதுமக்களே, இது உங்களுக்கு பகிரங்க அறிவித்தலாக அறிவித்தரப்படுகிறது. உடனடியாக நாங்கள் கூறிய இந்த இடங்களுக்கு வந்து நாளை நாங்கள் நடுத்தீவு கிராம சேவையாளர் பிரிவின் காரியாலயத்திலே, அதாவது சமூக சேவை நிலையத்திலே இது நடைபெறும். ஏனைய விடயங்கள்
நாங்கள் அந்தந்த தினங்களுக்கு முன்னராக உங்களுக்கு நேரடி அலையினூடாக நாங்கள் தர காத்திருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். உங்களுடைய காணியை நீங்களே உரிமம் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம். மக்களே வாருங்கள், உங்களுக்கு அளிப்பு தர காத்திருக்கிறோம். நீங்கள் எங்கு உங்களுடைய காணி எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கும், உங்களுடைய காணியை இன்னும் ஒருவருக்கு நீங்களாகவே பகிர்ந்து கொடுப்பதற்குமான ஒரு சந்தர்ப்பம் இது. உடனடியாக இந்த நடமாடும் சேவையில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து கிண்ணியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும், நாங்கள் குறிப்பிட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ளவர்களை பகிரங்கமாக நாங்கள் திறந்த அமைப்பிலே அழைக்கின்றோம். வாருங்கள், அளிப்புகளை பெற்றுச் செல்லுங்கள் உரிமையை செயற்திட்டத்தினூடாக.